இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சன்ல கிட்ஸுக்கான ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அவங்கள ஜில்லுன்னு ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக இன்னைக்கு நான் சாக்லேட் மில்க் ஷேக் வித் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மில்க் ஷேக் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வச்சு நம்ம பண்ணிருக்கிறதுனால பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. வெனிலா ஐஸ்கிரீம் நான் வாங்கியிருக்கேங்க. ஐஸ்கிரீம் வீட்லேயே ரெடி பண்ணலாம். இப்போ சடனாக பண்ணணுன்றதுனால நான் கடையில் ரெடிமேடாக நான் வாங்கி இப்போ வச்சுட்டேன். நான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் மில்க் பவுடர் நான் வாங்கி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக மேலாப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோம்னா பசங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்தது பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் நான் வாங்கிட்டு 2 டம்ளர் தண்ணி விடாமல் பால் ஊற்றி நல்லா காய்ச்சி நல்லா சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஐஸ் கட்டியோட பால் கலந்து இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா தான் மில்க் ஷேக் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த சில்னஸ் குறையாமல் இருக்கும். அடுத்ததாக சாக்லேட் சிரப். இந்த சிரப்புக்கு நான் வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கேன். டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு அதோட கொஞ்சம் மில்க் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா லிக்விட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சிரப் ரெடி ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சாக்லேட் சிரப் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இது கொஞ்சம் டிசைனுக்காகவும் பசங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் நான் எடுத்திருக்கேன். இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சில் பால் இதில் ஆட் பண்ணிடலாமோ. ஸோ நான் எடுத்து வச்ச பாலை 2 டம்ளர்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிரப் 2 கிளாஸ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி இருக்கிற சாக்லேட் சிரப்பையும் பாதியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் ஃபுல் சாக்லேட் சிரப்பையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் 2 டம்ளர்லேயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சாக்லேட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்றதுனால நான் சுகர் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெனிலா ஐஸ்கிரீமை நான் மேலாப்பில் வச்சிடுறேன். ஐஸ்கிரீம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் சில் பால் எடுத்து மேலாப்ல ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட இருக்க சாக்லேட் மில்க் பவுடர் எடுத்து மேலாப்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இது உங்ககிட்ட இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இப்போ லாஸ்டா நம்ம கிட்ட இருக்க சாக்லேட் சிரப் எடுத்து இந்த மாதிரி நான் பசங்களுக்கு டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ஒரு யம்மியான சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்றத என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறந்துடாம கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.